ஹலோ, குட் மார்னிங். பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் தங்கியிருக்கிற பசங்களே டீ வச்சு குடிச்சிட்டு பால் காய்ச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. என் பொண்ணுக்கு நேற்றோட ஜிஹெச் ட்ரைனிங் முடிஞ்சுது. தம்பிக்கு லீவு, அதனால் நான் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கிறேன். இப்போ தான் மணி 6. இல்லை டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க பசங்க. இன்றைக்கி கொஞ்சம் 6 மணிக்கு எழுந்திரிச்சா போதும். வாங்க டீ சாப்பிட்லாம். டிக்கெசன் கொஞ்சம் எச்சா போட்டுருச்சு தம்பி. யாரெல்லாம் டீக்கு பொறி போட்டு குடிப்பீங்க கமாண்டில் சொல்லுங்கள். இப்படி குடித்தா சூப்பராக இருக்குது எனக்கு. சூப்பர். ஞாயிற்றுக்கிழமை வருஷப்பிறப்பான மட்டன் செய்யல. மட்டன் காலை எப்போவுமே 4 மணி 5 மணிக்கு போய் மட்டன் எடுத்துகிட்டு வந்துடுவோம். சிக்கன் கூட மதியம் சாப்பிட்ருவோம். மட்டன் பார்த்திங்கன்னா நேரமே எடுத்து வந்து செய்வோம். மட்டன் 1/2 கிலோ எட்டு வரைச்சோன்னே சிக்கன் காலையில் நேரமாக வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 5 மணி 4 மணிக்கு போய் எட்டு வந்துடுவோம். சிக்கன் என்ன வேணால் நம்ம வச்சுக்குவோம். சின்ன சின்ன பீஸாக அவங்களே வெட்டி கொடுத்துருவாங்க. வாங்க இன்றைக்கி மட்டன் சிக்கன் செய்யலாம். சிக்கன் கிரேவி செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடலப்பருப்பு, அது கூட வந்து வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்களே வீட்டில் அரைச்சி வச்ச சிக்கன் மசாலா இருக்குது, அதுதான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் சக்தி மசாலா போடுவோம். அதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து குட்டி தம்பிக்கு வந்து மட்டன் கிரேவி தனியாக செஞ்சு எடுத்து வச்சிட்டோம். அவங்களுக்கு காரம் இல்லாமல் தான் செய்வோம். அடுத்து ஒரு குக்கர் வச்சு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வரமிளகாய், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டுக்குவோம். ஆட் பண்ணிட்டு அதில் வந்து சிக்கன் பீஸ் எடுத்து கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மிளகு எடுத்து ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 2 விசில் விடுவோம். இதில் கொஞ்சம் சக்தி சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த மிளகு எடுத்து ஊற்றுவோம். எடுத்து ஊற்றினதுக்கப்புறம் நல்லா தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி 2-3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், சிக்கன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அடுத்தது வந்து மட்டன் செய்யலாம். மட்டன் வந்து ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி 2க்கும் ஒரே மசாலா தான், 2க்கும் ஒரே இதை வணக்கி வச்சிட்டோம். அடுத்தது எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் மட்டன் எல்லாத்தையும் கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணி அந்த மிளகு எடுத்து ஊற்றி அதே மாதிரி 2-3 விசில் விடுவோம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. அதை எடுத்து வடிச்சிட்டு சிக்கன் பீஸை மட்டும் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலான்னு வடிச்சிட்ருக்கோம். வடித்து எடுத்து ஒரு போசியில் எடுத்து வச்சிட்டோம். இப்போ எடுத்து ஒரு வடைச்சட்டி பற்ற வச்சு அதில் வந்து எண்ணெய், கடுகு, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பீஸ் எடுத்து போட்டு லைட்டாக வந்து அந்த மிளகு தண்ணி கொஞ்சம் ஊற்றுவோம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கிரேவி மாதிரி ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். எப்போவுமே எங்கள் வீட்டில் 4-5 பசங்க இருப்பாங்க. அவங்க வந்து பட்டறையில் வேலை செய்வாங்க, சர்வீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்வாங்க. அவங்க எப்போவுமே எங்கள் வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. அவங்க 4 பேர் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து குட்டி தம்பியும் சாப்பிட்டுட்ருக்கான். அவங்க கூட எப்போவுமே சாப்பிட்டு பழகிடுச்சு. லீவ் நாளாக இருந்தாலும் ஸ்கூல் நாளாக இருந்தாலும் அவங்க கூட தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அடுத்து அம்மா சாப்பாடு போட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அடுத்தது வந்து அப்பா சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்பா சாப்பிட்டு முடித்தோடனையும் அவங்க பட்டறையில் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு அம்மா சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. அவங்களும் பட்டறையில் தான் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு எப்போவுமே காலையில் நாங்கள் தான் சாப்பாடு கொடுப்போம். அவங்களுக்கு சாப்பாடு போட்டதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் பெரிய தம்பியும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அடுத்தது நான் சாப்பிட வந்துட்டேன். நான் சாப்பிட்டதுக்கப்புறம் அம்மா வந்து 7 அப் குடிச்சிட்ருந்தாங்க.
எப்போவுமே நாங்கள் சிக்கன் மட்டன் சாப்பிட்டா 7 அப் ஏதாவது குடிப்போம், ஸ்ப்ரிட்டு அந்த மாதிரி ஏதாவது குடிப்போம். 11 மணி டீ உள்ள பெட் பசங்களுக்கு டீ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பெரிய தம்பி கூட்டிகிட்டு சின்ன குட்டியுமோ உங்கள் அம்மாவை படுக்கிறதுக்கு போயிடுவாங்க. எடுத்துட்டியாம்மா? வைக்கிட்டா? ஸ்டார்ட் ஆகலையா? நீ அதெல்லாம் தேவையில்லாது போ. டீ குடிச்சிட்டு மதிய சாப்பாட்டுக்கு குட்டி தம்பி 2 தோசை, எல்லாருமே 2 தோசை ஊற்றிக்கலான்னு மதியம் கலக்கி போடலான்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கிறேன். சிக்கன் குழம்பையே உப்பு தேவையில்லை, குழம்புல உப்பு இருக்கிறதுனால. தோசை ஊற்றிட்டுருக்கிறேன்.